நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கேகலிய குடும்பத்தினரின் சொத்துக்கள் முடக்கம் குறித்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. எப்போது தேர்தல் என்று இப்போது கூற முடியாது, அமைச்சர் அறிவிப்பு. கிளிநொச்சியில் போலீசார் மீது கடும் தாக்குதல், பெண்கள் உட்பட 10 தமிழர்கள் கைது. வினாத்தாள் தொடர்பில் காப்போது உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு. யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் கைது. இன்று பல பகுதிகளில் வெப்பமான வானிலை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஹொரணையில் இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. யாழ் நல்லூர் கடைக்குள் புகுந்து தங்கச்சங்கிலி அறுத்த நபருக்கு நேர்த்த கதை. கித்துல்கலம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் கெகலிய ராம்புக்வெலவின் குடும்பத்தினரின் சொத்துக்களை முடக்குவது குறித்த நீதிமன்ற தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் உச்ச நீதிமன்றினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே ராம்புக்வெலவின் குடும்பத்தினருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்குமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை செல்லாது செய்வதற்காக தாக்கல் செய்யப்பட்ட 3 மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் கெகலிய ராம்புக்வெலவின் குடும்பத்தினர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. நீதியரசர்களான ஜெனக் டி சில்வா தலைமையிலான 3 நீதியரசர்களை கொண்ட உச்ச நீதிமன்ற குழாம் மனுக்களை பரிசீலனை செய்ததன் பின் இந்த உத்தரவை வெளியிட்டது. இதனால் கொழும்பு உயர் நீதிமன்றம் வழங்கிய சொத்து முடக்க உத்தரவு தற்போது தொடர்ச்சியாக அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் எப்போது நடைபெறும் என்பதை உறுதியாக கூற முடியாது. தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எட்டப்பட்ட பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை இடம்பெறும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனாபிரத்து தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை புதிய முறைமையில் நடத்துவதற்காக பழைய முறைமை கடந்த காலத்தில் ரத்து செய்யப்பட்டது. எனினும் இதற்குரிய நடவடிக்கை வெற்றி அளிக்கவில்லை. சட்ட மூலத்தை கொண்டு வந்த அமைச்சர் கூட அதற்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை. எனவே மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது பற்றி முதலில் தீர்மானத்துக்கு வர வேண்டும். அனைத்து கட்சிகளின் இணக்கத்துடன் சிறந்த முறைமையை அறிமுகப்படுத்திய பின்னர் தேர்தல் நடத்தப்படும். ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவதற்காக மக்களுக்கு உள்ள உரிமையை நாம் தடுக்க மாட்டோம். எனினும் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் பிரச்சனையாக உள்ளது. அது நிவர்த்தி செய்யப்பட்ட பின் நடவடிக்கை இடம்பெறும். தேர்தல் திகதி பற்றி தற்போது உறுதியாக கூற முடியாது. தேர்தல் முறைமை பற்றி இறுதி முடிவு எட்டப்பட்ட பின்னர் அது நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் சோதனை நடத்த சென்ற போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் 5 ஆண் மற்றும் 5 பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் போலீஸ் பிரிவின் சுடலக்குளம் பகுதியில் அதிகாரிகள் குழு சட்டவிரோத மதுபான சோதனை நடத்தி ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர். இதன்போது இரும்பு கம்பிகள் மற்றும் தடிகளை கொண்ட குழு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி சந்தேக நபரை விடுவித்துவிட்டு சம்பவ இடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளது. அதற்கமைய ராமநாதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு அதிகாரிகளை தாக்கியதற்காக இந்த குழுவை கைது செய்தனர். தாக்குதலில் காயமடைந்த 2 போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 16 முதல் 32 வயதுக்குட்பட்டவர்களாகும். பெண் சந்தேக நபர்கள் 26 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்கள் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்களாகும். அவர்கள் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்.
வினாத்தாள்களில் எந்த மாற்றமும் இல்லை, கடந்த வருடத்தைப் போலவேதான் இருக்கும் என காப்போது இதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியடக்கி அறிவித்துள்ளார். எதிர்வரும் காப்போது உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். காப்போது உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 2362 பரீட்சை நிலையங்களில் உயர்தர பரீட்சை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளன. இம்முறை பரீட்சைக்காக பாடசாலை விண்ணப்பதாரர்கள் 2,46,521 பேரும், தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் 94,004 பேர் உட்பட மொத்தம் 3,40,525 விண்ணப்பதாரர்கள் தோற்றவுள்ளனர். அத்துடன் இம்முறை உயர்தர பரீட்சைக்காக நடத்தப்படும் அனைத்து தனியார் வகுப்புகள், பாடத்திட்டங்கள் தொடர்பான கருத்தரங்குகள், விரிவுரைகள், செயலமர்வுகள், ஊக கேள்வித்தாள்கள், கலந்துரையாடல் உட்பட பரீட்சை தொடர்பான அனைத்து விளம்பர நடவடிக்கைகளும் நாளை நள்ளிரவு 12 மணி முதல் தடை செய்யப்படும். பரீட்சைக்கான பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டன. அனுமதி அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் இன்று முதல் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் ஆறுகால்மட பகுதியில் 3.5 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 29 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரின் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வானிலை ஆய்வு மையம் நாட்டின் சில பகுதிகளுக்கு அம்பர் அளவிலான வெப்பமான வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இது அசௌகரியம் மற்றும் சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்பு என்று அந்த மையம் எச்சரிக்கிறது. நவம்பர் 2 அன்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவுறுத்தலின்படி நவம்பர் 3ஆம் தேதிக்கும் இந்த அறிவிப்பு செல்லுபடியாகும். இதன்போது மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும், பொலனறுவை, மொனராகலை மாவட்டங்களிலும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் வெப்பம் தொடர்பான நோய்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது அதிகமாக நீர் அருந்துவது, லேசான ஆடைகளை அணிவது மற்றும் நண்பகல் நேரங்களில் நீண்ட நேரம் வெளியில் வெளிப்படுவதை தவிர்ப்பது போன்றவற்றை கைக்கொள்ளுமாறு பொதுமக்கள் கோரப்படுகின்றனர். ரத்தினபுரி கொரடை சிரில்டன் வத்தை பகுதியில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. 12 போர் ரக துப்பாக்கியால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. சந்தேக நபர் தற்போது கொரடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நல்லூர் கோவில் வீதியில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை கொள்வனவு செய்வது போல் வருகை தந்த நபர் ஒருவர் அங்கு பணியாற்றிய பெண்ணின் தங்க சங்கிலியை நேற்று முன்தினம் அறுத்து சென்றுள்ளார். அதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் ஆசிரியர் ஒருவரிடமிருந்து பறித்து கொண்டு தப்பி சென்றிருந்தார். இதனையடுத்து வர்த்தக நிலையத்தில் இருந்த CCTV கேமரா ஊடாக குறித்த நபரை இனங்கண்ட நாவற்குழி மக்கள் சந்தேக நபரை பிடித்து சாவகச்சேரி காவல்துறையினரிடம் இன்று ஒப்படைத்தனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்த 3 லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்செயல்கள் யாழ் காவல் நிலைய பகுதிக்குள் இடம்பெற்றிருந்ததால் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த சந்தேக நபர் பல்வேறு குற்ற செயல்களோடு தொடர்புடையவர் எனவும் சிறை தண்டனை பெற்று 1 வாரத்துக்கு முன்னரே விடுதலை ஆனவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஹட்டன் கித்துல்கல வீதியில் 39வது கிலோமீட்டர் தூண் அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேரெதிரே மோதிக்கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் பலத்த காயமடைந்த நிலையில் தெலிகம வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கித்துல்கல பகுதியைச் சேர்ந்த 44 வயதானவர் என தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் தெலிகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை கித்துல்கல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.